தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகாயராஜ் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய சாம் ஏசுதாஸ் அவர்களே, சேசு சபையின் அருட்தந்தை அருள் அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தேசிய கிறிஸ்துவ இயக்கத்தின் அறப்போராளிகளே, தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது, ஒரு எமோஷனல் உணர்வெழுச்சியான நிகழ்வு. நான் முதலாக நினைவேந்தல் நடக்கும்போது எனக்கு கலந்து கொள்ள முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. அப்புறம் தமிழ் தேசிய கிறிஸ்துவ இயக்கத்தினர் அக்கா நீங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது தமிழர் தேசிய கிறிஸ்துவ இயக்கத்தின் அழைப்பாக நான் எண்ணவில்லை. தமிழர் தேசிய கிறிஸ்துவ இயக்கத்தின் அழைப்பாக எண்ணவில்லை, இது இறைவனின் அழைப்பாக எண்ணினேன். அதனால்தான் இந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டேன். எங்கெங்கே ஒடுக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஒடுக்குமுறைகளை எதிர்ப்பவர்கள் மனிதகுலத்தின் ஏந்தல்கள், செம்மல்கள். எமது இன்னொரு தாய் நிலமான தமிழீழத்தில் ஈழத்தமிழர்கள் பால் ஏவிவிடப்பட்ட கொடுமையை எதிர்த்து போராடியவர் நம்முடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அதை போன்று ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளான ஒரு சமூகத்தின் உரிமை குரலாக இருந்தவர் ஐயா ஸ்டான் சுவாமிகள் அவர்கள். நம்ம குறிப்பிடும் போது ஸ்டான் சுவாமிகள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறதுக்கு பதிலா பெருந்தமிழர் ஸ்டான் சுவாமிகள் அப்படின்னு நம்ம குறிப்பிடணும். ஏன்னா பெயர் கிறிஸ்தவர்கள்ல கிறிஸ்தவ பெயர்கள்ல இருக்கு, ஹீப்ரூ பெயர்களா இருக்கு, இஸ்ரேல் பெயர்களா இருக்கு, ஆங்கில பெயர்களா இருக்கு. அதனால கிறிஸ்தவர்கள் இந்த சமூகத்திற்கு பெரும் பங்காற்றி இருந்தாலும் அந்த ஆங்கில பெயர், ஹீப்ரூ, இஸ்ரேல் பெயர் இவற்றினால தமிழர்கள் என்ற அடையாளம் மறைந்து போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவினுடைய தந்தையாக இருந்தவர் அதாவது தமிழ் இந்திய சினிமாவில் தாதா சாஹேப் பால்கே அவர்களின் பெயரால் விருது வழங்கப்படுது. தாதா சாஹேப் பால்கே அவர்களுக்கு முன்பாகவே தமிழ் சமூகத்தில் இந்திய துணை கண்டத்தில் தந்தையாக இருந்தவர் சாமிக்கண்ணு ஜோசப் வின்சென்ட் அவர்கள். நமக்கு ஜோசப் வின்சென்ட் அவர்கள் தான் சொல்லுவாங்க, அந்த சாமிக்கண்ணு பேரை விட்டுருவாங்க. அவர் இந்த திருச்சியில இருந்த ரயில்வே ஊழியராக இருக்கவர், ரயில்வேல டிராயிங் மாஸ்டரா இருந்தவர். இவர் தான் எக்மோர் ரயில் நிலையத்திற்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தும் டிராயிங் மாஸ்டரா இருந்தவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2 பில்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இயேசுவின் தோழர் அப்படின்ற ஒரு பெட்டியை பிரான்ஸ்ல இருந்து ஒரு மனிதர் எடுத்துட்டு வர்றாரு. இந்த பெட்டியை எடுத்து இவர் தமிழ்நாடு முழுக்க, ஆசிய கண்டங்கள் முழுக்க இந்த பெட்டியை எடுத்துட்டு போறாரு. அப்போ இந்த பெட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்குது. அதுதான் டூரிங் டாக்கீஸ். அப்ப அந்த பெட்டி போய் அந்த பெட்டியில இருந்து படம் ஒளிபரப்புறாங்க. இதுதான் டூரிங் டாக்கீஸ் ஆனது. அப்போ இந்த சாமிக்கண்ணு ஜோசப் வின்சென்ட் அவர்களை பற்றி நமக்கு தெரியல. ஏன்னா அவர் தமிழர் அப்படின்றது தெரியல. ஆனா தமிழகத்தினுடைய முதல் இயக்குனர் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்த ஆங்கில பெயர் இருக்கிறதுனால இவர் ஒரு தமிழர் அப்படின்ற அடையாளம் நமக்கு தெரியல. 2வது மலையாள சினிமாவினுடைய தந்தை டேனியல் அவர்கள். நான் பேசுறேன். மலையாள சினிமாவினுடைய தந்தை டேனியல் அவர்கள். டேனியல் ஒரு கிறிஸ்தவர்னு தெரியும், ஆனா மலையாள சினிமாவினுடைய தந்தை டேனியல் தமிழர். அது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால நம்ம எந்த நிகழ்வு நடந்தாலும் ஸ்டான் சுவாமிகளை பற்றி எந்த நிகழ்வு பெருந்தமிழர் ஸ்டான் சுவாமிகள் என்று நம்ம பெயரிடணும். இப்போ ஒவ்வொரு நிகழ்வுலையும் இப்போ ஐயா நெடுமாறன் அவர்கள் கூட சவுத் ஆப்பிரிக்கா இருந்த போது ஷெட்டி அப்படின்றத வச்சு தமிழரோட ஜாதியை வச்சு தான் அவங்க தமிழர் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்வாங்க. நம்ம சாதியை ஒழித்த மானுட விடுதலையை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருக்கலாம், மைப்பா சேசுராஜ் அவர்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், வெற்றி தமிழன் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அப்போ நம்ம அந்த சமூக பெயரை குறிப்பிடுவதற்கு பதிலாக தமிழர் அப்படின்ற ஒரு அடைமொழியை சேர்க்கணும். அந்த விதத்துல
எல்லா நிகழ்வுகளிலும் பெருந்தமிழர் ஸ்டான் சுவாமிகள் என்ற நம்ம பெயரை சேர்க்கணும். இவரை வந்து நம்ம அம்பேத்கருடையோ இல்ல அன்னை தெரசாவுடையோ கம்பேர் பண்ணக்கூடிய மனிதர் கிடையாது. அவர்களை விட அவர்கள் வந்து இதை மாதிரியான சிக்கல்களையோ இதை போன்ற ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கையோ வாழல. அவங்க வேறு வடிவத்துல வாழ்ந்தாங்க. அப்போ இவரை வந்து அண்ணல் அம்பேத்கர் ஒரு இன்டலெக்சுவல், அவரும் இந்த சமூகத்துக்காக போராடினார். ஆனால் இத மாதிரியான சித்திரவதைகளை யாரும் அனுபவிக்கல. அண்ணல் அம்பேத்கர் மீது கோப்புகள் வீசி எறியப்படுது. அவர் அந்த தங்கி இருந்த அறைகள்ல இருந்து வெளியேற்றப்பட்டார். நிறைய அவமானங்களை சந்திக்கிற அண்ணல் அம்பேத்கர் திருப்பி யாரையுமே அடிக்கல. எந்த இடத்துலையும் தமிழனா இருந்தா திருப்பி அடிப்பான். அவர் எந்த இடத்துலையும் அழுதுட்டு அமைதியா இருக்கிறாரு. நான் பார்ப்பேன் இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு. நம்மளை யாராவது திருப்பி அடிச்சிருந்தா நம்ம திருப்பி அடிச்சிருப்போம். அவர் எந்த இடத்துலையும் திருப்பி அடிக்கல. அதே மாதிரி ரொம்ப மென்மையா இந்திய விடுதலைக்கு முன்பாகவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட சைமன் கமிஷன்ல பரிந்துரை செய்யறாரு. பரிந்துரை செய்யும் போது ரொம்ப அமைதியா ரொம்ப பண்பா சொல்றாரு. அதாவது நான் ஏன் பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு நிறுவனத்தில் ஒரே சாதியினர் ஆதிக்கம் இருக்கலாம், இருந்தால் நிர்வாகம் சிறப்பாக இருக்கும், ஆனால் அங்க ஒரு ஜனநாயகம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி போக்குவரத்துல நீங்க பண்ணியிருக்கீங்க, கல்வி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு விடயமும் அவர் மெதுவா சொல்லி பண்றாரு. அப்போ அரசை சார்ந்து அப்படி போறாரே தவிர எந்த இடத்துலையும் அவர் வந்து அவங்க அரசை எதிர்த்து போராடல. ஆனா அரசை எதிர்த்து சித்திரவதைகளை அனுபவித்த வந்து 21ஆம் நூற்றாண்டின் ஆக சிறந்த போராளி அப்படின்றா அண்ணல் அம்பேத்கர். அவர் இன்டலெக்சுவல், அவர் வேற, ஸ்டான் சுவாமிகள் வேற. அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸ்டான் சுவாமிகளை நம்ம யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாதுங்க. அவர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு போராளி. அதுவும் நம்ம பெருமைப்படணும். இப்ப நம்ம மேதகு பிரபாகரன் அவர்களை அவர் வந்து ஒரு ஆயுத வழியில ஒரு போராட்டம் நடத்தினாரு. தான் சார்ந்த மக்களுக்காக, தன் இனத்துக்காக போராடினார். ஆனால் ஸ்டான் சுவாமிகள் தன் இனத்துக்காக போராடல. அவர் பணியாற்றிய இடத்துல அந்த பழங்குடியின மக்களுக்கு நம்ம போராடினார். அதனால மேதகு பிரபாகரன் அவர் ஒரு ஆளுமை, ஸ்டான் சுவாமிகள் அவர் ஒரு ஆளுமை, அன்னை தெரேசா ஒரு ஆளுமை, அம்பேத்கர் ஒரு ஆளுமை. அதனால அவரை வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. 21ஆம் நூற்றாண்டின் ஆகச்சிறந்த போராளி, தமிழ் சமூகத்தினுடைய போராளி அப்படின்னு நம்ம உண்மையிலேயே வந்து பெருமைப்படணும். ரெண்டாவது, அதாவது உலகத்தில் எழுதப்படாத நீதி அப்படின்னு இருக்கு. அந்த எழுதப்படாத நீதி அப்படின்னா என்ன அப்படின்னா, புரட்சி பேசுறவன் வந்து பக்தி பேசக்கூடாது, அது மாதிரி பக்தி ஆன்மீக பாதையில பயணிக்கிறவன் புரட்சி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு எழுதப்படாத நீதி இருக்கு. இப்போ கிராமங்களே சொல்லுவாங்க, இவன் கம்யூனிஸ்டா, ஆனா ஆடு வெட்டுனா இவன் நங்கைய வீட்டுல போய் கறி சாப்பிடுவான்டா அப்படின்னு. கம்யூனிஸ்ட் அவன் சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு தியரி வச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து திராவிட இயக்க குடும்பத்திலிருந்து வந்த பெண். எனக்கு இளம் வயதிலிருந்தே ஆழமான இறை நம்பிக்கை இருக்கு. எங்க அப்பா சொல்லுவாங்க, நான் அதுக்கு இறை நம்பிக்கை வந்ததுக்கு அறம் தமிழ் மொழியில இருக்கிற பக்தி இலக்கியங்கள், அந்த வார்த்தைகள், அந்த சொல்லாடல், இதெல்லாமே வந்து எனக்கு மது மாதிரி. அதனால சின்ன வயசுல இருந்தே நான் பக்தி இலக்கியங்களை படிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருந்தனால எங்க அப்பா சொல்லுவாரு, சுயமரியாதை குடும்பத்தினுடைய அவமரியாதை. நம்ம வீட்டுல இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் எங்க சித்தப்பாலாம் என்ன திட்டுவாங்க, ஏன்னா நான் ஆன்மீக பாதையில பயணிக்கிறேன் அப்படின்றனால. இப்ப ஆன்மீகம் அப்படின்றது வந்து போலி ஆன்மீகமும் இருக்கு, ஆழமான ஆன்மீகமும் இருக்கு. அப்போ உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட், முற்போக்குவாதிகள் இவங்கெல்லாம் வந்து பக்தியில பயணிக்கிறது இல்லை. ஆனா பக்தி இருக்கவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் நமக்கு இதெல்லாம் வேணாம் சிஸ்டர், கடவுள்கிட்ட வேண்டினா எல்லாமே நடந்துடும், இதை பத்தியெல்லாம் நம்ம பேசக்கூடாது, இதுக்காகலாம் போராடக்கூடாது, கடவுள்கிட்ட ப்ரேயர்ல வச்சுட்டு அமைதியாயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிக மிக பிற்போக்குத்தனம். அப்போ இந்திய சமூக கட்டமைப்பில் வந்து ஆன்மீகத்தையும் புரட்சியையும் ஒருங்கே தாங்கி பயணித்தவர்கள் அப்படின்னா வந்து ஃபுலேவும் சாவித்ரிபாய் ஃபுலே அவர்களும் தான். அவங்க வந்து அந்த ஏன் ஆன்மீகம் இருக்கணும், ஏன் வந்து இறை நம்பிக்கை, ஆழமான இறை நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எதிரியையும் மனிதர்களாக நடத்தக்கூடிய பாங்கு, அவர்களையும் நம்முடைய வழியில் அழைத்து வரக்கூடிய பாங்கு வந்து ஆழமான இறை நம்பிக்கை இருக்கவங்க கிட்டதான் இருக்க முடியும். இப்போ பார்ப்பானிய சமூகம், பிராமண சமூகம் தான் அந்த காலத்துல 18ஆம் நூற்றாண்டில் சூத்ரர்களையும் ஆதி சூத்ரர்களையும் அடிமைப்படுத்துது.
அப்ப பார்ப்பனர்கள் நம்ம அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னா பார்ப்பன பெண்களும் அந்த இடத்துல அடிமைப்படுத்தப்பட்டாங்க. அப்ப அவன் குடும்பத்து பெண் வந்து அவமானப்படுத்தப்பட்டா என்ன இல்ல, அதை பத்தி நமக்கு என்ன கவலை இல்லை அப்படின்னு இல்லை. பார்ப்பன விதவைகள் துயரப்படும் போது நாவிதர்களை கூப்பிட்டு வேலை நிறுத்த போராட்டம்ல ஈடுபடுறாங்க சாவித்ரிபாய் புலே. நீங்க வந்து அவங்க தலையெல்லாம் மழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிராமண விதவையினுடைய குழந்தையை தன் குழந்தையாக எடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தை தான் இவங்க மரணத்தப்போ சிதையில தீ மூட்டுறாங்க. அவங்கள ஒரு டாக்டரா உருவாக்குறாங்க. அவங்க தான் டாக்டர் ஜஸ்வந்த் அப்படின்ற ஒரு டாக்டர். அவர் தான் வந்து சாவித்ரிபாய் புலே அவர்கள் குழந்தை இல்லை, தன்னுடைய குழந்தையா எடுத்து அவங்க வளர்த்தாங்க. அவர் தான் சிதைக்கு தீ மூட்டினாரு. இப்போ கோவிட் மாதிரி அப்போ ஒரு கொள்ளை நோய் வந்தது, அதில் தான் அவங்க மரணிக்கிறாங்க. அப்போ வேற்று சாதி, எந்த சாதி தன்னை அடிமைப்படுத்தியதோ அந்த சாதி பெண்களுக்காகவும் குரல் கொடுப்பது வந்து ஆழமான இறை நம்பிக்கை இருக்கவங்களால தான் முடியும். இல்லாட்டி அவங்கள அந்த பெண்களை அசிங்கமா திட்டிட்டு போயிடுவாங்க. அதே போல இந்த பிராமண சமூகத்தினர் வந்து இவங்களை கொல்றதுக்கு ஆள் அனுப்புறாங்க. ஆள் அனுப்பும் போது அவங்க சொல்றாங்க, நீங்க எதுக்கு கொல்றீங்க, நாங்க சமூகத்துக்காக இவ்வளோ நல்லது பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உட்காந்து பேசுறாங்க. அப்புறம் அவனே அந்த கொலைகாரனே சொல்றான், இல்ல பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் கொலை பண்ண வந்தோம் அப்படின்னு. அப்போ நீங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும்னா எங்களை கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் கான்வர்சேஷன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம எதிர்க்கக்கூடியவங்க கிட்டையும் ஒரு மென்மையான கான்வர்சேஷன் வைக்க முடியும் அப்படின்னா ஒரு ஆழமான இறை நம்பிக்கை உள்ளவங்களாதான் தான் இது பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது அவங்கள தான் நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனேசான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் மோகன் ராயை இந்துத்துவவாதிகள் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனேசான்ஸ், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இந்திய மறுமலர்ச்சியின் தாய் அப்படின்னு நம்ம யாரை சொல்லணும்னா மகாத்மா புலே அவர்களையும் சாவித்ரிபாய் புலே அவர்களையும் சொல்லணும். அந்த இந்திய மறுமலர்ச்சியின் தந்தையாக தாயாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி கொடுத்தவங்க யாருன்னா பிரிட்டிஷ் கிறிஸ்தவர்கள் தான் கொடுத்தாங்க. அதனாலதான் இந்திய சமூகம் வந்து மறுமலர்ச்சி அடைந்தது. அப்போ அதை போல இயேசு சபையை சார்ந்த ஒரு ஆன்மீக இறை பாதையில பயணிக்கிறவர் வந்து அவர் ஒரு பிரேயர் சொல்லிட்டு போயிருக்கலாம், ஜெபிச்சுட்டு போயிருக்கலாம். அப்படி போகல. அவர் வந்து ஆன்மீக பாதையிலையும் பயணிச்சாரு. ஆழமான இறை நம்பிக்கை இருந்தது. அவர் அதோடு மட்டுமல்லாமல் புரட்சி பாதையிலும் பயணித்தார். அன்பு மக்களே, அவர் போராடியது வந்து பழங்குடியின மக்களுக்காக போராடினார். அதாவது இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வீக்கர் செக்ஷன் இவங்களுக்காக நம்ம போராடணும், அது ரொம்ப முக்கியமானது. அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுவார், 2000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டவர்கள் இந்தியாவின் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லுவார். 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 2000 ஆண்டுகள். அந்த 2000 ஆண்டுகள் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு சமூகத்தை காட்டிலும் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு சமூகம் வாழ்கிறது என்றால் இந்திய சமூக குடும்ப கட்டமைப்பில் வாழக்கூடிய பெண்களும் இன்னும் படிச்சிருந்தாலும் அடிமைகளாக தான் இருக்காங்க. அப்போ அவர் சொல்றது 2000 ஆண்டுகள். அன்பு மக்களே, 1982ஆம் ஆண்டு இலங்கையில் ஆசிய சிறுபான்மையினருக்கான மாநாடு நடந்தது. இப்போ ஐயா வந்து போராடினது இந்திய நிலப்பரப்புல ஒரு பகுதி ஜார்க்கண்ட் மக்களுக்காக போராடுறாங்க. இது ஒரு பழங்குடியினர். ஆனா ஆசிய பழங்குடியினர் அனைவருமே வந்து பாதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் நிலத்திலிருந்து விரட்டப்படுகிறார்கள்ன்றதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது 1982 ஆசிய சிறுபான்மையினர் மாநாட்டுல. அம்மாநாடு இலங்கையில் நடந்தது. அந்த நிகழ்வையும் முன்னின்று நடத்தியவர்கள் வந்து CSI கிறிஸ்டியன்ஸ் தான் அந்த நிகழ்வை நடத்தினாங்க. அதுக்கு இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களும் பழங்குடி மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை பதிவிட்டவர், ரெஃபரன்ஸ் கொடுத்தவர் வந்து பெங்களூர்ல இருந்த தலித் வாய்ஸ் பத்திரிகையினுடைய ஆசிரியர் VT ராஜசேகர ரெட்டி. என் தந்தையும் நெடுமாறன் அவர்களும் அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல வெளியிடப்பட்ட நூலினுடைய பெயர் நோ பிளேஸ் இன் த இன் என்றால் ஆங்கிலத்தில் விடுதி என்பது பொருள். அதாவது இயேசுவின் தாய் மரியாள் தன் குழந்தையான இறை இயேசுவை பிரசவிக்க மறுக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு மாட்டுத் தொழுவத்துல தான் ஈன்றாங்க தன்னுடைய குழந்தைய. அப்போ சென்டர் ஆஃப் த சிட்டியில இருந்து அவங்க பெரிஃபரிக்கு துரத்தி அடிக்கப்படுகிறாங்க. அது மாதிரி இந்த மண்ணின் தொல்குடி மக்கள், இந்த மண்ணில் வாழக்கூடிய உழைக்கும் மக்கள் இந்த ஆசிய துணை கண்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை பதிவு செய்த நூல். அந்த நூலில்
ஈழத்தமிழர்களுடைய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதுல வந்து அவங்க என்ன பதிவு செய்திருப்பாங்க அப்படின்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஈழத்தமிழர்கள் வந்து மைக்ரேட்டட் பாப்புலேஷன் போட்டிருப்பாங்க. ஈழத்தமிழர்கள் மைக்ரேட்டட் பாப்புலேஷன்ல மலையக தமிழர்கள் இந்தியால இருந்து போனவங்க. ஜூலை கலவரம் நமக்கு தெரியும், இலங்கையில நடந்த ஜூலை கலவரம். அந்த ஜூலை கலவரத்திற்கு பிறகு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினாங்க. அந்த குடியரசு சுதந்திர தினத்து அப்பையும் பேசுறாங்க. அப்ப பாராளுமன்றத்தில் பேசும்போது சொல்றாங்க, வடக்கையும் கிழக்கிலும் பூர்வகுடி மக்களான தமிழர்கள் தான் வாழ்கிறார்கள் அப்படின்னு. இப்ப ஈழம் என்ற அந்த சொல் வந்து யூப்ரிட்டிஸ் டைகரிஸ் நாகரிகம் வாழ்ந்த காலத்துல இருந்த ஏழாம் என்ற தேசத்தில் இருந்து அந்த சொல் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப முன்பான நாகரிக மக்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனா அந்த செய்தி அவங்க கொஞ்சம் திருச்சி போட்டிருப்பாங்க. ஆனா மலையக தமிழர்கள் அங்கு துயரப்படுகிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் துயரப்படுகிறார்கள். அப்புறம் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட், இந்தியாவில் இருக்க ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், அதே மாதிரி ஜப்பானில் இருக்கக்கூடிய ப்ராகுவின் இன மக்கள் துயரப்படுகிறார்கள். தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ட்ரைபிள்ஸ் துயரப்படுகிறார்கள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் துயரப்படுகிறார்கள். தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப்ஸ் வந்து துயரப்படுகிறார்கள் என்று செய்திகள் எல்லாம் அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதுல ஆசிய கண்டம் இல்லாம ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய பழங்குடி மக்களும் அவங்க பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்ப மாசோ விக்டர் ஐயா வந்து சொல்றாரு, ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களும் தமிழர்கள் தான் அப்படின்ற செய்தியை பதிவு செய்யறாரு. இப்ப ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்ப்பனர்கள் எல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஆனா ஒரு தடவை பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு டிவியில பேட்டி கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஆராய்ச்சி எண்ணம் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் எப்போ வெளிநாடு போனாலும், இப்போ இறந்து போன சங்கராச்சாரியா இல்லை, ரொம்ப வயதான ஒரு சங்கராச்சாரியா இருந்தாரு, அவரை தான் நான் பார்த்துட்டு போவேன். அப்போ அவர் சொன்னாரு, ஆஸ்திரேலியா போறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஆஸ்திரேலியால சிவா ட்ரைப்ஸ்ன்னு இருப்பாங்க, நீ அவங்கள போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாரு. அப்போ எனக்கு அந்த நடன நிகழ்ச்சியில அவங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல, ஆனா அந்த போக முடியல. ஆனா அந்த நிகழ்ச்சியில ஆஸ்திரேலிய வரலாற்றில் முதன்முறையாக அந்த பழங்குடிகள் வந்து அந்த நிகழ்ச்சியில நடன நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தாங்க. அதில் வந்து பங்கேற்று நடனமாடிய ஒரு பெண்ணினுடைய பெயர் நீலி. அவ வந்து வலிக்குது அப்படின்னும் போது முட்டி வலிக்குது என்ற சொல்லலாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அன்பு மக்களே, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல காணல் வரி பாடல்னு இருக்கும். அந்த காணல் வரி பாடல் என்பது நம்ம இளங்கோவடிகளினுடைய பாடல் நினைப்போம். அது இளங்கோவடிகளினுடைய பாடல் கிடையாது, அது மீனவ மக்களினுடைய பாடல். அந்த பாடல் அந்த கருவாடு பத்தி வரும். அதுலதான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. கண்ணகியும் கோவலனும் பிரிய காரணமாக இருந்த பாடல் காணல் வரி பாடல். அந்த காணல் வரி பாடல் அமைந்த ராகம் வந்து தோடி ராகம். இந்த தோடி ராகம் தான் உலகமெங்கும் பரவி வாழக்கூடிய இந்தியன் அபாரிஜின்ஸ், இந்திய தொல்குடி மக்களினுடைய ராகம். அப்போ கடலோடிகளாக போனவர்கள் தான் இந்தியன் அபாரிஜின்ஸ் அப்படின்ற செய்தியும் நம்ம அறிவோம். அப்போ ஆஸ்திரேலிய பழங்குடிகளுடைய செய்தியும் அதுல பதிவு செய்யப்பட்டிருந்தது. அப்போ அந்த நூலில் இந்திய பழங்குடிகள் அவங்க என்ன செய்தியை பதிவு செய்கிறாங்கன்னா, நார்த் இந்தியா இருக்கக்கூடிய இந்திய பழங்குடிகள் என்ன செய்தி பதிவு செய்கிறாங்கன்னா, ஆரிய வருகைக்கு பின் நாங்கள் மலைகளிலிருந்து எங்களுடைய நிலங்களிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறோம் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, தோராயமாக 15th century 15ஆம் நூற்றாண்டில் நாங்கள் விரட்டி அடிக்கப்படுகிறோம்ன்ற செய்தியை பதிவு செய்யறாங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய அந்த செய்திக்கும் வடநாட்டில் நடக்கிற அந்த துரத்தலுக்கும் ஒரு சம்பந்தம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதாவது தமிழகத்தில் வந்து முற்கால சோழர்கள் காலத்தில் வந்து இந்த நிலம் வந்து பொது உடைமை நிலமாக இருந்தது. ஏன்னா தமிழகத்துல வந்து மழை பெய்யும், இந்தியால மழை பெய்யும் அப்படின்றது வந்து நம்ப முடியாது. இந்த பருவத்துல மழை பெய்யும், அந்த பருவத்துல மழை பெய்யணும், ஒரு பருவத்துல மழை பெய்யாம கூட போகும். அப்போ நிலங்கள் வந்து பாலை நிலங்களாகும், மக்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணாங்க, அரசுகள் வந்து நிலத்தை வந்து பொது உடைமையா அரசு கிட்டதான் இருந்தது நிலம். அப்புறம் அதுல பயிர் செய்து 6ல் 1 பங்கு அரசுக்கு கொடுத்தாங்க. அப்போ நிலம் பொது உடைமை நிலமா இருந்தது. அதற்கு பிறகு முற்கால சோழர்கள் காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்த மக்கள் அதற்கு பிறகு நிலங்களை இழக்கிறாங்க. அப்போ நிலங்களை அழித்து இந்த நிலங்களை வந்து பார்ப்பனர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ உழைக்காத சமூகத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போ பார்ப்பனர்கள் வந்த பிறகுதான் இங்கு இந்த மக்களுக்கு மண்ணுரிமையும் மறுக்கப்படுகிறது, மனித உரிமையும் மறுக்கப்படுகிறது. அப்போ இதை நம்ம கோரலேட் பண்ணோம்னா அவங்க
வடநாட்டு பழங்குடிகள் எந்த நூற்றாண்டை சொல்கிறார்களோ அதே நூற்றாண்டில் தான் இந்த மக்களுக்கும் அவலம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இன்னொரு செய்தியும் சொல்லுவாங்க, விஜயநகர பேரரசுகள் வந்த பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய நிலத்தில் இருந்த மக்கள் ஒரே நாள்ல விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய நிலங்கள் பார்ப்பனர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்புறம் அவங்க நிலங்கள்ல இருந்து வெளியேறினவங்க அவங்களுக்கு விவசாயம் தெரியாதனால நிலங்கள்ல கூலி வேலைக்கு வந்தாங்க. அந்த கூலி வேலைக்கு வந்தது அவர்களினுடைய தலைமுறை தான் மாஞ்சோலை தொழிலாளர்கள், தோட்ட தொழிலாளர்கள் என்ற செய்தியும் நம்ம படிக்கிறோம். அப்போ இந்தியா முழுக்கவே ஒடுக்கப்படக்கூடிய இனங்கள் இந்த ட்ரைப்ஸ், பழங்குடியினர் மன்னராட்சி காலத்திலிருந்து மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இந்த நாள் வரை அடிமைப்படுத்தப்பட்ட மக்களாகத்தான் இருக்கிறார்கள். 2015 ஆண்டின் கணக்கெடுப்புப்படி சிறைகள்ல உள்ளவங்க, முக்கியமா கிறிஸ்தவர்கள் சிறைச்சாலையில இருக்கக்கூடிய கேட்பாரற்று இருக்கக்கூடிய கைதிகளுக்காக நம்ம போராடணும். அதுல 2015 கணக்கெடுப்பின்படி சிறைச்சாலைகள் இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், இஸ்லாமியர்கள், ஏழைகள், இவங்க தான் இந்திய சிறைச்சாலைகள்ல இருக்காங்க. இவங்களுக்கு கேஸ் நடத்துறதுக்கு பணம் இல்லை. திருடன் யாரு, எவன் குற்றம் பண்ணான்னு தெரியல. இவங்களை கொண்டு போய் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கைதிகள். இவங்களுக்கு மேல எந்த ஒரு குற்றமே இல்லை. இவங்களுக்கு வழக்கு நடத்தவே பணம் இல்லை. இவங்க தான் என்ன பண்றாங்கல்ல, இந்திய சிறைச்சாலைகள்ல இருக்காங்க. அதனால இவங்களுக்காகவும் நம்ம குரல் கொடுக்கணும். அப்போ ஒடுக்கப்படக்கூடிய இந்த ஜார்க்கண்ட் இன மக்களினுடைய விடுதலைக்காக ஐயா அவர்கள் போராடி இருக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன செய்தியை நம்ம உள்வாங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நாமும் ஒடுக்கப்படக்கூடிய இனங்களுக்காக போராடணும். ஐயா அருள்தாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி இப்ப நம்ம போராடணும் அப்படின்னும் போது நான் டிரான்ஸ்பரண்டா பேசுவேன். அதனால நான் சொல்றேன், நான் யாரையும் புண்படுத்தல. எங்க குடும்பம் திராவிட இயக்க குடும்பம். நாங்க 4 தலைமுறையா அரசியல்ல இருக்கோம். என்னுடைய தாத்தாவுடைய அப்பா, எங்க பாட்டனார், அவர் நிலக்கிழார், இதே திருச்சியில. அப்போ பார்ப்பனர்களோட வீதி வழியா தான் போகணும். வீதி வழியா போகும்போது அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் இவர் தூங்கிட்டு வரும்போது, இவங்க பொருள்கள் எல்லாம் இந்த பொன்மலையில தான் போய் வணிகம் செய்வாங்க. தூங்கிட்டு வரும்போது அவங்களோட மாட்டு வண்டிகள் அக்ரஹாரத்துல கொள்ளை பக்கம் தான் மாட்டு வண்டி போகணும், முன்பக்கம் போகக்கூடாது. இப்போ தூங்கிட்டே வந்தோன்னே முன்பக்கம் போயிடுச்சு. போனோன்னே அவருடைய தலையை மழிச்சு, உனக்கு ஒரு ஆணோட பேர் இருக்கக்கூடாது, பெண்ணோட பேர் இருக்கணும் அப்படின்னு சந்திரன்ற பேரை மாற்றி மாதுன்னு வச்சுட்டாங்க. இதை எதிர்த்து அவர் வழக்கு தொடுக்கிறாரு. வழக்கு தொடுக்கும்போது சென்னையில் மட்டும்தான் இது இருக்குது, பிரிட்டிஷ் கோர்ட் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. இருக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பனர்கள். ஒரே ஒரு இஸ்லாமிய இருக்காரு. அவர் யாருன்னா, இங்கே திருச்சி ஜமால் முகமது காலேஜ் ரிட்டையர்ட் பிரின்சிபலோட அப்பா ஹலிபுல்லாவை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, ஹலிபுல்லாவோட தாத்தா புதுக்கோட்டை சமஸ்தானத்துல மந்திரியா இருந்தவர். அதனால ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் இந்த வழக்குனால எங்க குடும்பம் நிலங்களை எல்லாம் இழந்து, எங்க தாத்தா பினாங்கு ரப்பர் தொழிற்சாலையில பாட்டனார் வேலை பார்த்து இந்த வழக்கை நடத்தி இதுல வெற்றி பெற்றார். அதுக்கு அடுத்தது என்னுடைய தாத்தா பெரியார் காலத்துல அக்ரஹார நுழைவு போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. எங்க அப்பா அரசியலமைப்புகள்ல, எங்க அப்பா சயின்டிஸ்ட், பொலிட்டிக்கல் அட்வைசராகவும் இருந்தார். எங்க அப்பா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சிக்கல்கள் எல்லாமே பேசியிருக்காரு. ஆனா எங்க அப்பா வருத்தப்படக்கூடிய சில செய்திகள் என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சிக்கல்கள் வரும்போது அந்த தலைவர்களுக்கு பேரம் பேசுவாங்க. பேரம் பேசிட்டோன்னா அந்த செய்தி அப்படியே அமைதியாயிடும். இப்போ சங்கராச்சாரியார் ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ள வந்தா தீட்டுன்னு சொல்லுவாரு. அப்ப அதை எதிர்த்து ஒரு தலைவர் வழக்கு தொடுப்பாரு. வழக்கு தொடுக்கிற தலைவருக்கு பணம் பேரம் பேசப்படும், அதோட அமைதியாயிடும். இதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் இன்று வரை கட்ட பஞ்சாயத்து, இப்போ 2 சாதிக்குள்ள சண்டை வரும். அதுல என்ன சொல்லுவாங்க, 2 சாதிக்குள்ள சண்டை, இது நாடக காதல்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு பேரம் பேசும், 2 பேருக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அவங்கள நடு ரோட்ல விட்டுருவாங்க. இதை போல தொடர்ந்து இந்த மக்களுக்கு இவங்க எந்த தலைவர்களும், அரசியல் தலைவர்களும் நேர்மையாக இல்லை. நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பல, நேர்மையாக இல்லை. அதனால தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கம்
தன்னெழுச்சியாக பல போராட்டங்களை நடத்த வேண்டும். யாரு கூடயும் பாரசைட்டா இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. தன்னெழுச்சியா நடக்கணும். ஏன்னா அரசியல் இயக்கங்கள் வந்து ஒரு நாள் கவர்மெண்ட் வந்து மிரட்டுவாங்க, நீங்க இதை பேசணும் பேசக்கூடாதுன்னு. அதுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து வீரியமா போராட மாட்டாங்க, சாஃப்ட் பெடலிங் பண்ணுவாங்க. அரசியல் தலைவர்களுக்குமே வந்து சர்வைவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வைவல் இருந்தாதான் அவங்க வந்து நீண்ட தூரம் பயணிக்க முடியும். அப்போ இவங்க இன்னும் வீரியமா போராடினா இவங்களும் காயப்படலாம். அதனால சில இடத்துல அமைதியா இருந்து, சில இடத்துல அவங்க ஏற்றம் கொடுக்கணும், சில இடத்துல இறங்கணும், சில இடத்துல அமைதியா இருக்கணும். இதுதான் அரசியல்ல இருக்கும். ஆனா இயக்கங்களுக்கு அந்த மாதிரியான சிக்கல்கள் கிடையாது. அதனால ஐயாவினுடைய நெருப்பை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தேசிய கிறிஸ்தவ இயக்கம் வந்து தன்னெழுச்சியாக இங்க இருக்கக்கூடிய வீக்கர் செக்ஷனுக்காக போராட்டங்களை முன்னெடுத்து இதை மக்கள் மத்தியில எடுத்துட்டு போவோம். அப்படி எடுத்துட்டு போகும்போது போராட்டங்கள் என்னைக்குமே வந்து தோற்காது. போராட்டங்கள் நிச்சயம் வெற்றி பெறும். அடுத்த தலைமுறை வந்து இப்போ நம்ம ஐயாவினுடைய வரலாற்றை வந்து ஐயா சொல்லும்போது உண்மையாவே கண் கலங்குது. அப்போ நமக்கே ஒரு குற்ற உணர்வு வரும். நம்ம வந்து இப்படி இருந்துட்டோமா, இன்னும் கொஞ்சம் போராடி இருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நம்மளை செதுக்கிக்கலாமோ அப்படின்னு இருக்கும். அதனால ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்ம கேத்தலிக்ஸ் வந்து மாதா படத்தையும் கிரைஸ்ட் படத்தையும் வைப்போம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளுடைய அலுவலகத்திலும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வீட்லையும் வைக்க வேண்டிய படம் வந்து ஸ்டான் சுவாமிகளுடைய படம் எல்லார் வீட்லையும் இருக்கணும். அதே மாதிரி ஒரு திருமணமோ ஸ்டான் சுவாமிகளோட படத்தை பரிசு கொடுங்க. அதே மாதிரி ஸ்டான் சுவாமிகளோட ஸ்டாச்சு கொடுங்க. இப்போ என் குழந்தைங்களுக்குலாம் சின்ன இந்த டான் பாஸ்கோ வந்தாங்க. டான் பாஸ்கோ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு டான் பாஸ்கோ உடல் அவருடைய கையை மாத்திரம் கொண்டு வந்து எல்லா பள்ளிகளுக்கும் கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டான் பாஸ்கோ ஸ்டாச்சு, அந்த சின்ன ஸ்டாச்சு வச்சுட்டு தூங்க போகும்போது என்னோட செகண்ட் டாட்டர் அவங்களுக்கு வந்து தட்டி அவங்களுக்கு தாலாட்டு பாடிட்டு தான் இவங்க தூங்குவாங்க. இப்போ என் கணவர் சொல்வார், அவங்க எப்படி கடத்துறாங்க பாரு ஒரு செய்தி அப்படின்னு. டான் பாஸ்கோ வந்திருந்த போது அதே மாதிரி நம்ம ஸ்டான் சுவாமிகளோட ஸ்டாச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு பரிசாக கொடுக்கணும். ஸ்டான் சுவாமிகளை பற்றி நம்ம சொல்லணும். இப்போ எங்கள் அப்பா வந்து எனக்குள்ள வந்து நிறைய தலைவர்கள் இருக்கலாம். எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கவர் வந்து அண்ணல் அம்பேத்கர். ஏன் அண்ணல் அம்பேத்கரை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து இந்த கார்ட்டூன் படம் மாதிரி அம்பேத்கருடைய வரலாறு இருக்கும். அதை எங்கள் அப்பா வந்து தினம் இது பண்ணுவார். தினம் நான் அதை பார்ப்பேன். அப்போ எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அண்ணல் அம்பேத்கர் தான். எத்தனை தலைவர்கள் வந்தாலும் இப்போ நான் வந்து எம்டி படிக்கும்போது என் கூட படித்தவங்க 15 வயசு சின்ன பொண்ணுங்க. நான் வந்து என் குழந்தைங்கள்லாம் வளர்த்து பெரியவங்களா ஆகிட்ட பிறகு தான் நான் வந்து எம்டி படிக்க போனேன். அப்போது கேட்பாங்க, நீங்கள் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்வேன், எனக்கு போட்டி வந்து அண்ணல் அம்பேத்கர் தான், இவங்களோடலாம் நான் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அம்பேத்கர் வந்து 64 டிகிரி படிச்சிருக்காரு. அப்போ ஒரு இளைஞன் சொல்றான், அம்பேத்கர் படித்த பட்டங்களை இந்திய வானில் பறக்க விட்டால் இந்திய வானமே இருட்டாகிடும்ன்றான். அப்போ எவ்வளோ பெரிய தலைவர். அப்போ இவரோட தான் நம்ம போட்டி போடணும், மற்றவங்களோட போட்டி போடக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட. அப்போ ஒவ்வொரு தலைவர்கள்கிட்டையும் ஒவ்வொரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம உள்வாங்கி பயணிக்கணும். அது மாதிரி நம்ம வீட்டில் வந்து இந்த நூல் வெளியிடணும். ஸ்டான் சுவாமிகள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது அந்த கார்ட்டூன் ராணியில் ஒரு படம் வரும். ராணியில் இந்த வரலாற்று கதைகள்லாம் பல நூற்றாண்டுகளாக வந்துட்டு இருக்கும். அது மாதிரி கார்ட்டூன் படத்தில் போட்டு அண்ணல் அம்பேத்கர் அந்த படத்தில் என்ன இருக்குன்னா, அண்ணல் அம்பேத்கர் வந்து சின்ன வயசில் எப்படி பிறக்கிறாரு, நைட்டு எப்படி படிக்கிறாரு, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ படிப்பார். அதுக்கப்புறம் கோப்புகள் வீசப்படும் போது அப்படி கண் கலங்கி அப்படி நிற்பார். இந்த படங்கள் வந்து அவருடைய வரலாற்றை வந்து ஒரு 10-15 பக்கங்களே முடிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப எமோஷனல் தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தினது. இன்னும் எனக்கு மேதகு தலைவர் அவர்களும் பிரபாகரன் தான். சீமான் அண்ணனையும் நான் தலைவர் தான் சொல்லுவேன். சீமான் அண்ணன் எல்லாம் சொல்லுவாங்க, தலைவர் இருக்காரா, ஊரில் இருக்காரா அப்படின்னு கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, யார் சொல்ற இனத்திற்கு மேதகு பிரபாகரன் தலைவர். அது மாதிரி இருந்த போதிலும் எனக்கு ஆழமான இன்ஸ்பிரேஷனாக நான் வளரும் காலங்களில் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் வந்து அண்ணல் அம்பேத்கர். இன்று வரை எனக்கு அண்ணல் அம்பேத்கர் தான். இப்போ என் பொண்ணு சொல்லுவா, அவன் வந்து ரொம்ப பக்தியாக தான் வளர்ந்தான். ஆனால் அவன் இன்னைக்கு சொல்கிறா, அம்பேத்கர் பட்ட துயரங்களை பார்த்து நான் ஒரு அம்பேத்கர் ரைட்ஸ் அப்படின்றா. எனக்கு அம்பேத்கர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய
வரலாறுலாம் வந்து எனக்கு ரொம்ப உணர்வெழுச்சியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றா. எல்லா தலைவர்களை பார்த்த கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அது அவளுடைய பார்வை. அதே போல ஸ்டான் சுவாமிகளோட வரலாற்றை வந்து ஒரு 20 பக்கங்கள்ல கார்ட்டூனா போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு பாரு இதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கடத்தப்படும் போது ஒரு உணர்வெழுச்சியை ஏற்படுத்தும். ஆதலால் நாம் ஸ்டான் சுவாமிகளுடைய அவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த நெருப்பை நாம் இப்ப சுமந்து செல்கிறோம். அவரை போல நம்மை செதுக்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு கடைசியில் மேக்சிமம் என்னங்க ஆக போகுது? இப்போ என் மாணவர்கள் சொல்லுவாங்க, மேடம் நல்லா படிச்சிருக்கேன் இருந்தாலும் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ சிறப்பாக படிச்சிருக்கடா, சிறப்பாக பண்ணடா, பயப்படாத, மேக்சிமம் என்னடா பண்ண போற, ஃபெயில் ஆக போற, அவ்வளோதானே, ஃபெயில் ஆகிட்டுனா கவலைப்படாத, அடுத்த தடவை எழுதிக்கலாம், இது ஒரு சாதாரண தேர்வு, நீ தைரியமா போய் எழுது அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி மேக்சிமம் என்ன ஆக போகுது, போராடினா இந்திய அரச பயங்கரவாதம் நம்மளை கொன்ற போகுது, அவ்வளோதானே, அவ்வளோதான் நடக்க போகுது. கேன்சர்ல எத்தனையோ பேர் 3 வருஷம் 4 வருஷம் இது பண்ணி இங்கே ட்ரக்கியாஸ்டமி போட்டு மூச்சு திணறி எத்தனையோ பேர் இறக்குறாங்க. மேக்சிமம் இந்திய அரச பயங்கரவாதம் என்ன பண்ண போகுது, நம்மளை கொல்ல போகுது, அவ்வளோதான். அதனால நம்ம எதை பற்றியும் கவலைப்படாம இந்த மக்களுக்காக, இந்த மண்ணின் மக்களுக்காக நம்மை இன்னும் மேலும், இங்கே இருக்கிற பல போராளிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து யாரு கூடயும் நான் கம்பேர் பண்ண முடியாது, எனக்கே தெரியும். அதனால நம்ம மேலும் நம்மை செதுக்கி கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். அக்கா வந்து சேவியர்குமார் அவர்களினுடைய மனைவி ஜெமினி அவர்கள் வந்து தன்னுடைய கணவனை வந்து ஒரு சூழலியல் போராட்டத்திற்காக இழந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கமும் டாக்டர் இளவஞ்சி ஆகிய நானும் உங்களுடன் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். அதனால நீங்க தைரியமா இருக்க. இந்த குழந்தைகள் வந்து உலகிற்கு ஒளியாக இருப்பார்கள். அவங்க தந்தை எவ்வளவு ஒரு போராட்ட நெருப்பை சுமந்து இருந்தாரோ அதே மாதிரி ஒளியாக இருப்பார்கள். இது வந்து ஒரு துணையை இழந்த ஒருத்தருக்கு வந்து ஆறுதல் சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து என் குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும்போது என் கணவர் வந்து தேர்ஸ்டே அவர்கள் நைட் டியூட்டி இருக்கும், போனால் வந்து தூக்கமே வராது. என் தந்தையை இழந்த என்னோட அம்மா வந்து சொல்லுவாங்க, 1 ஆண்டு 2 ஆண்டா சொல்லுவாங்க, அப்பா போயிட்டதுலேருந்து எனக்கு தூக்கம் வர்றதில்லைன்னு. என்னுடைய மாமியார் 70 வயதில் தன்னுடைய கணவனை இழந்த என்னோட மாமியார் சொல்கிறாங்க, இன்ன வரைக்கும் தூக்கம் வர்றதில்லை அப்படின்னு. அப்போ துணை அப்படின்றது வந்து அது இழந்த ஒருத்தருக்கு வந்து எந்த விதத்திலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. இருந்த போதிலும் எங்களுடைய இரங்கல்கள். உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் இறுதி வரை ஆறுதலாக இருப்போம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு என்னை சிறப்புரையாற்ற வைத்த தமிழர் தேசிய கிறிஸ்தவ இயக்கத்தின் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய அன்பு நன்றி, வணக்கம்.